பைத்தியம், அறவேக்காடு, லூசு, போதையில பேசுறாரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படியா அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரா? அப்போ நிச்சயமா பொய்யா தான் இருக்கும். அவர் எது சொன்னாலும் கை தட்டுறதுக்கு எதிரில் ஒரு அடிமை கூட்டம் வச்சிருக்காரு. அடிமை கூட்டம்னு சொல்லிட்டீங்க? ஆமா, பைத்தியக்கார கூட்டம் வச்சிருக்காரு. கை தட்டுறது பைத்தியக்கார கூட்டம். ஆமா, அது சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் சீமனை கல்லால் அடிப்பார்கள். நான் சீமான நாய் சொல்லுங்க, நாய் குலைக்கிறவா நினைச்சிட்டு போறதுதான் சொல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா நாயின் கூட போ நினைச்சிக்க, அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. செபஸ்டினை பார்த்து நாங்க எங்க முருக மாநாடு நடத்தணும். செபஸ்டின் சொல்றீங்க இல்லையா? அவரு சீமான் தான். செபஸ்டின் தானா? கன்ஃபார்மா? உங்களுக்கு தெரியாதா? அறிவுள்ள தலைவர் எல்லாரையும், அறிவுள்ளனா அதுக்காக அண்ணாமலைக்கு அறிவு இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன் அவங்களாம் முதலமைச்சரானா, எம்ஜிஆர் பொண்டாட்டி முதலமைச்சரானாங்க? இவரெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் என்பது யோசிக்கவே வெக்கமாக. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா இருந்தாதான் விளையாட்டு உருப்படும். இந்த பேட்டி முழுக்க நீங்க ஏன் அவர் பக்கமே கொண்டு போறீங்க? அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. எம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய நபர் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போது துணை முதல்வராக பதவியேற்பாருன்னு எல்லாரும் ஒரு பேச்சு ஒன்று வந்துருக்கு. அவங்க பதில் கொஞ்சம் சொல்லுங்க சார். அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும், உச்சகட்ட அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆவலும் கூட. ஆனால் எப்பொழுது நடக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும். திமுகவில் வந்து இப்போ பல தலைவர்கள் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள், ரொம்ப சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உதயநிதி அவர்கள் மட்டும் உச்சபட்ச பதவிக்கு போன நீங்க ஆசைப்படுறதுனால அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குங்களா? பாரதிய ஜனதாவில் லால்கிருஷ்ண அத்வானி இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், உமா பாரதி இருந்தார், சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தார், அருண்ஜேட்லி இருந்தார். இவர்களெல்லாம் விட்டு எப்படி குஜராத்தில் முதலமைச்சர் அந்த மோடி பிரதமர் வேட்பாளர் வந்த போது யாரையாவது பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்களா? உங்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது நடந்தா மட்டும் உங்களுக்கே எவ்வளவு வெறுப்பு? தன் கட்சியில் யாரை எந்த இடத்துக்கு கொண்டு வரும் என்பது அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர வெளியிலிருந்து பார்வையாளர் இருக்கிற நீங்கள் முடிவு செய்ய முடியாது. எதுக்காக இப்போ மோடியும் உதயநிதியும் ஒப்பிட்டு பேசுறீங்க சார்? நீங்க ஒப்பீடு இல்ல, அது இந்த கட்சியை மட்டும் கேட்கிற நீங்க அதை கேட்டீங்களா? எம்ஜிஆர் மறைந்த வாஜ்பாயின் மகன் இல்லல மோடி. என்னங்க? வாஜ்பாயின் மகன் இல்லல மோடி. வாஜ்பாய்க்கு அடுத்த கட்ட 10 தலைவர் இருந்தாலே 10 தலைவரை மீறி இவர் எப்படி வந்தார் தான் கேட்கிறேன். அவர்களோட மகன் இல்லையே அவரு. மகன் இல்லைங்க. அப்ப அத்வானிக்கு தகுதி இல்லையா? அந்த கட்சியில இருந்த யாருக்குமே ஏன் அங்கே இருந்து அவர் வந்தார்? அந்த கட்சிக்கு அவர் தேவைப்பட்டார். நான் அது தவறா நியாயமன் வாதிக்க வரல. அந்த கட்சிக்கு அவர் தேவைப்பட்டார். அதே போல் எங்கள் கட்சிக்கு அவர் தேவைப்படுகிறார். எங்கள் கட்சி இன்னும் 50 ஆண்டு காலம் வலிமையோடு இருப்பதற்கு, கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிப்பதற்கு, சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனாக இருக்கிற எண்ணிக்கைக்கு இறந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் கட்சியில் நீங்கள் கட்சியில உறுப்பினராக இருந்து 10 ரூபாய் கார்டு வாங்கிட்டு வந்து கட்சிக்கு உழைச்சி கிளைக்கழக செயலாளர் இருந்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம். வெளியில பார்வையில் இருக்கிற நீங்கள் எங்கள் கட்சியில் என்ன நடக்குது என்பது கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லைன்னா உதாரணம் சொன்னேன். 10 தலைவரை மீறிதான் பிரதமர் வேட்பாளராக மோடி வந்தார். ஏன் வந்தார்? நாங்க கேட்கலையே. அந்த கட்சிக்கு அவர் தேவைப்பட்டார். அதனால அவர் 26 இடத்துல இருந்து தூக்கி உள்ள வச்சாங்க. அந்த மாதிரி என் கட்சிக்கு அவர் தேவைப்படுறாரு. தேவைன்னா இப்ப நீங்க சொல்றீங்க அவர் எங்களுக்கு தேவைப்படுறாரு. அந்த அவருக்கு இருக்கிற அந்த தகுதிகள் இப்ப திமுகல பிறரிடம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அவர் தான் அதுக்கான வலிமை படைத்தவர்? இதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் நான் முதல் கேள்வியே சொல்லிட்டேன். இது தகுதியா, அவருக்கு தகுதி இருக்கா, இவருக்கு தகுதி இருக்கான்ற பிரச்சனை அல்ல. அப்போ அத்வானிக்கு தகுதி இல்லையா, முரளி மனோகர் ஜோஷிக்கு தகுதி இல்லையா, உமா பாரதிக்கு தகுதி இல்லையா, இல்ல எம்ஜிஆர் மறைந்த போது யார் முதலமைச்சரானாங்க? நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணாவால் சொல்லப்பட்ட நாவல் அந்த கட்சியில் இல்லையா? பண்டுடி ராமச்சந்திரன் இல்லையா? முத்துசாமி இல்லையா? எஸ்டி சோமசுந்தரம் இல்லையா? இதே சத்தியவாணி முத்து அப்பாங்க இல்லையா? ஏன் அவங்களாம் முதலமைச்சரானா எம்ஜிஆர் பொண்டாட்டி முதலமைச்சரானாங்க? என்ன காரணம்? அன்னைக்கு யாரும் போய் கேட்கலையே. இவ்வளவு பெரிய தலைவர்லாம் இருக்கிறாங்க, அவர் விட்டு எங்க அவர் மனைவி முதலமைச்சர் ஆக்குறீங்கன்ட்டு. அந்த கட்சிக்கு அவர் தேவைப்பட்டார். ஆகையால் அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். பாஜகவிற்கு 20 முன்னணி தலைவர்களை தள்ளிவிட்டு 21வது ஆள் அந்த மோடி தேவைப்பட்டார். அவர் பிரதமர் ஆக்கப்பட்டார். எங்களுக்கு எங்கள் கட்சி இன்னும் வலிமையோடு ஆக்குவதற்கு, இன்னும் இந்த கட்சி 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பதற்கு உதயநிதி தேவைப்படுகிறார்.
நாங்கள் கட்சியில முன்மொழிந்து வரவேற்கிறோம். எங்கள் கட்சியில அதுக்கு வரவேற்பு இருக்கிற பொழுது வெளி முகாம் இருக்கிற உங்களுக்கு அந்த சலசலப்பு. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 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 சொல்ல ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா செயல்படுறாரு. இங்க வந்து ஒரு கார் ரேஸ் நடத்தணும்னா மைதானத்துல போய் நடத்த வேண்டியது தானே. இங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுபோல வந்து பள்ளிகள் இருக்கு. முக்கியமான மருத்துவமனைகள் இருக்கு. அந்த சாலையில தான் நீங்க வந்து கார் ஓட்டணுமா? அங்கதான் கார் பந்தயம் நடத்தணுமான்னு கேட்கிறாரு. இவரெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் என்பதை யோசிக்கவே வெக்கமாக இருக்கு. வெக்கமா இருக்கா? எதுக்கு அந்த கடுமையான வார்த்தை எதுக்கு? இருங்காட்டுக்கோட்டையில தான் கார் ரேஸ் நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? குழந்தை கூட தெரியும். சரியா? நாங்க ஏன் கார் ரேஸ் அங்க நடத்துறோம்? திமுக இளைஞரணி நடத்துதா? திமுக அமைப்பு நடத்துதா? தனிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் நடத்துறாரா? இல்ல. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. அந்த விழா சென்னையில் இந்த பகுதியில் நடந்தால் எதற்காக நடத்துறாங்க? அது நடத்தினா விளையாட்டுத்துறைக்கு என்ன நன்மை? இதனால் எதிர்காலத்தில் விளையாட்டு போட்டிகள் சென்னையில் நடப்பதற்கு சர்வதேச விளையாட்டு சம்மேளனமும் ஆணையமும் அங்கீகாரம் கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இல்லையா, அந்த பக்கம் எக்மோர் ஸ்டேஷன் இல்லையா, எதோட முடிச்சு போடுறாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா இருந்தாதான் விளையாட்டு உருப்படும். இந்தியாவில் ஒன்றிய மோடி அரசாங்கம் 450 கோடி ரூபாய் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கி தந்திருக்கிறது. மத்திய ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு 450 கோடி. அங்கிருந்து ஒலிம்பிக்கு போனவங்க 4 பேரு. பாஜக ஆள்ற மாநிலத்துக்கெல்லாம் 300 கோடி 400 கோடி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே 2, 3, 4 பேர் தான் போயிருக்கிறாங்க. வெறும் 20 கோடி பேர் ஒதுக்கின 20 கோடி ரூபாய் ஒதுக்கின ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கிற தொகை வெறும் 20 கோடி. தமிழ்நாட்டிலிருந்து 11 பேர் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதாவது நீ நிதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை சொன்னாலும், தமிழ்நாட்டை நீ புறக்கணித்தாலும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீ வஞ்சித்தாலும் எங்கள் அரசு பாதுகாக்கும் உதாரணம் தான் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிர்வாகத்தில் இருக்கிற குறையை சொல்லுங்கள். நீங்கள் பேசுறதெல்லாம் அவதூறு. நான் எடப்பாடி பழனிசாமி பணியோடு கேட்பது, தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் ஒரு 3 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து விட்டீர்கள். ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி தலைவர், நீங்கள் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஆளுங்கட்சியை தர்ம சங்கடத்தில் பதில் சொல்லத்துக்கு ஆளாக்க வேண்டாம். நீங்க சொல்லு சில்லித்தனமா பேசுறீங்க, விளையாட்டுத்தனமா பேசுறீங்க. உங்க வார்த்தையில வலு இல்லை, உங்க வார்த்தையில வீரியம் இல்லை, உங்க வார்த்தை புறக்கணிக்கத்தக்க வார்த்தையா இருக்க தவிர அரசாங்கம் பதில் சொல்கிற வார்த்தையாக உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் இல்லை. இது அவருக்கும் அவர் கட்சிக்கும் மிகப்பெரிய கேடு. இப்போ தமிழக அரசு வந்து பல திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு வராங்க. அதில் தமிழ் புதல்வன் திட்டம் இப்போ கொஞ்சம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னே அமல்படுத்தினாங்க. அதை வந்து சீமான் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே திராவிடன் பேசுறீங்களே, திராவிட புதல்வன் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. அதுக்கு உங்களான பதில்? கண்டிப்பா பரிசீலிக்கலாம், தப்பு இல்லை. அவருக்கு எரிச்சல். என்ன எரிச்சல்? அவர் வந்து விரக்தியின் எல்லைக்கே போயிருக்கிறார், புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். பிஜேபி RSS ஏஜென்டா மாறி இருக்கிறார். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவில் யாருமே பேசுவதில்லை, அதிகமாக பேசுவதில்லை, முந்திரி கோட்டத்தனமா பேசுறதில்லை, அவதூறோ ஏதோ ஒண்ணு பேசுறத சைலண்டா அமுக்கி வாசிக்கிறாங்க. அது நோக்கம் தோல்வியா இருக்கலாம். டெல்லி கொடுத்த இல்ல, அது நோக்கம் வேற மாதிரி சொல்றாரு சீமான். சொல்றாரு பாஜகவோட மெயினான பி டீம் வந்து திமுக தான் சொல்றாங்க. சொல்லி முடிக்கிறேன். யார் பி டீம்னு பத்திரிகையாளர் தெரியும், டிவி பார்த்தா தெரியும், பேப்பர் படிக்கணும் பார்த்தா தெரியும். சரியா? எல்லாம் அமைதியா இருக்கிற போது பாஜக 4 பேர் வாடகைக்கு வாங்கி இருக்கிறது. அது எப்படி வேணாலும் சொல்லலாம். எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க, இல்ல வாயை வாடகைக்கு விட்டுருக்காங்கன்ட்டு. அதுல மிகப்பெரிய முதலாள் சீமான், அடுத்து GK வாசன், அடுத்து ராமதாஸ், அடுத்து அன்புமணி, இப்படி ஒரு 4-5 பேர் தமிழ்நாட்டு பாஜக இப்பொழுது செய்தி தொடர்பாளராகவே மாறி இருக்கிறார்கள். பாஜகவின் ஊதுகுழலாக, பாஜகவின் வாயாக மாறி இருக்கிறார்கள். சீமான் எப்பொழுது அந்த அமைப்பு ஆரம்பித்தார இன்று வரையில் கரை சேர முடியல. அவராலே ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியல. அவர் என்னதான் தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாற்ற நினைத்தாலும் தனித்து நிக்கிறாரு. இப்போ வந்து 8% மேல வாக்கு வாங்கியிருக்காரு. வளர்ச்சி 10 வாங்கினாருங்க. முதல் தேர்தல 2வது தேர்தல வாங்குறதெல்லாம் இல்ல, எத்தனை சதம் ஓட்டு வாங்குனீன்றதெல்லாம் இல்ல, எந்த இலக்கு அடைஞ்சீங்க அதுதான். நீங்க எந்த தேர்தலையா சீமான் ஒழுங்கா பேசியிருக்காரா? விரைவில் தமிழ்நாட்டோட முதல்வர் பதவியேற்பு சொல்றாரு. அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு எப்போ மீச முளைக்கிறது, அத்தை எப்போ சித்தப்பா ஆகுறது? கற்பனை கோட்டையில வாழ வேண்டியதுதான். அதான் அவர் தான் சொல்றாரு, வெள்ளையா இருந்தா ஃபிகரு, கருப்பா இருந்தா பிசிறுன்ட்டு. அது மாதிரி ஏதாவது தத்துவம் பேசி சுத்த வேண்டியதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து பாஜகவோட ராஜ்நாத் சிங் அவங்க வரப்போறாரு, அந்த கலைஞர் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட போறாரு.
அப்ப இவங்க தலையை குனிறாங்களா இல்ல நிமிர்ந்து நிக்கிறாங்களா நாங்க பார்க்க தானே போறோம். பைத்தியம், அறவேக்காடு, லூசு, போதையில பேசுறாரு, விளங்காதவர். கலைஞருடைய அரசியல் பணியும் நிர்வாக பணியும் கலைஞரை போட்டுகிற விதத்தில் இந்திய அரசாங்கம் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறது. எம்ஜிஆர் மறைந்தார், ஜெயலலிதா மறைந்தார், ஜெயலலிதா படத்திறப்பு கூட யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம், அந்த விமர்சனத்துக்குள்ள நான் போக விரும்பல. அந்த ராஜ்நாத் சிங்கை மட்டும்தான் கூப்பிட்டுருக்குமா? நாணயம் வெளியிடுவது மத்திய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தின் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒருத்தர் கலந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார், டாப்ல இருக்கிறவங்க வரணும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுருக்கோம், பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கோம். இப்படி அறிவுள்ள தலைவர் எல்லாரையும், அறிவுள்ளனா அதுக்காக அண்ணாமலைக்கு அறிவு இருக்கான்னு கேட்காதீங்க, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறதால எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம். இவருக்கு எரிச்சல், இவர் கலைஞரை எந்த அளவுக்கு இவர் என்னன்னா இவர் வந்து பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பேசல. விமர்சிக்க எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் விமர்சிக்கல. மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்க ஆயிரம் கேள்விகள் இருக்கு, கேள்வி கேட்கறது இல்ல. மீடியாவுடைய வெளிச்சம் மீது பட வேண்டும். விளம்பரத்துல, செய்தித்தாள்ல, ஊடகத்துல நாம் தினமும் தெரிய வேண்டும். இது மூலியமா முதலமைச்சருடைய கோபத்தை சம்பாதித்து தன்னை கைது செய்தால் ஒரு அடக்குமுறைன்னு சொல்லி ஒரு விளம்பரம் தேடலான்னு நினைக்கிறார். சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு நாங்க போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க கலைஞரை எவ்வளவு வேணா திட்டுவா, நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்டா, ஒரு கட்டத்துக்கு மேல நாய் கொலைக்க ஆரம்பிச்ச ரோட்ல போறோம் என்ன பண்ணுவோம்? கல்ல தூக்கி அடிப்பான். அது சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் சீமனை கல்லால் அடிப்பார்கள். திரு கலைஞர் அவர்களை வந்து ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி அவர் பாடல் பாடினாருன்னு நீங்க கருத்தியல் ரீதியா விமர்சிக்கலாம், ஆனா இப்படி ஒரு வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்த கூடாதுன்னு சீமான் பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க அதான் உங்க திமுக சேர்ந்தவங்களோ இல்ல பொதுவான மக்கள் வந்து அந்த கருத்தை சொன்னாங்க. நீங்க கருத்தியல் ரீதியா ஒரு தலைவரை நீங்க அப்படி பேசலாம், ஆனா அவரோட அந்த ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்க கூடாது. இப்ப நீங்க வந்து நாயின்னு சொல்லி பேசுறீங்க சீமான் அவர்களை. நான் சீமான நாய் சொல்லிங்க, நாய் குலைக்கிற மாதிரி நினைச்சிட்டு போறேன்னு தான் சொல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா நாயின் கூட போ நினைச்சிக்க, அது எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. சார், என் தலைவனை எவன் விமர்சனம் செய்தாலும் அவனை நிர்வாணமாக்குவதுதான் என்னுடைய வேலை. நிர்வாணமாக்க வார்த்தைகளால். சரிங்க சார். இப்போ தமிழகத்துல வந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, காவல்துறை இந்த அமைப்புகள்லாம் சுதந்திரமா தான் செயல்படுறாங்க. இதையெல்லாம் மோடி அரசாங்கம் கையில இருக்கு. நான் இங்க தமிழகத்துள்ள அவங்க செயல்படும் போது சுதந்திரமா செயல்படுற அவங்களுக்கு ஒத்துழைப்பு கரெக்டா கொடுக்கப்படுகிறது. மோடி அரசாங்கத்தின் கையில் இருக்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்னா ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் கையால் ஆகாதவர்னு அர்த்தம். ஒன்றிய அரசு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றிய அரசு வீரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒரு அமைப்பு, ஒரு மத்திய அமைச்சர் கீழே வர ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தமிழகத்துல எங்களால சரியா செயல்பட முடியல அப்படின்னா கேட்டிருக்காரு. என்னென்ன காரணம், இன்னும் எத்தனை பொய் சொல்ல போறீங்க? செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கணும், ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே சொல்றாங்க. தமிழக அரசு இந்த வழக்கை தாமதப்படுத்துதுன்னு அமலாக்கத்துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை படிச்ச நீங்க பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் சொன்ன கேள்விக்கு கேட்டி படிச்சீங்களா? என்ன தாமதம், எதுல தாமதம்? போன முறை ஜாமீன் வந்தப்ப என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி ஜாமீன் வந்தப்ப என்ன சொன்னீங்க? நீதிபதி எத்தனை முறை கேள்வி கேட்கிறாரு? பென்ட்ரைவ் பிரச்சனை, வங்கி கணக்கு பிரச்சனை, அதுக்கெல்லாம் மத்திய மாநில அரசு காரணமா? நீங்க பென்ட்ரைவ்ல தப்பா பதிவு பண்ணீங்க, பென்ட்ரைவ் எங்கன்னு அமலாக்கத்துறையை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்டது, அதுக்கு மாநில அரசு காரணமா? வங்கி கணக்கெல்லாம் தப்பா இருக்கே, நீங்க தாக்கல் பண்ணுங்க, இதுக்கு முரண்பாடு இருக்கே, நீதிமன்றம் கேட்டது, அது காரணம் மாநில அரசு காரணமா? இல்ல எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணும் கேட்டு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வெளியே போனாரே, அதுக்கு மாநில அரசு காரணமா? இல்ல ஒரு ஜாமீன், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனையை சொல்லாம பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு மாநில அரசு காரணமா? அது உங்களுடைய கையால் ஆகாதத்தனம், உங்களுடைய பலவீனம். என்ன சொல்றதுனே தெரியாம கடைசியில மாநில அரசு மேல பழி போட்டிருக்கீங்க. திமுக அது கூட்டணி கட்சிகள்லாம் வலுவாதான் இருக்குங்களா? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? 26ல பாருங்க. இல்ல 26ல அப்படி வருது, வேற ஒரு பேச்சு வருது. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாத்தீங்க, 24 விக்கிரவாண்டி எலெக்ஷன் பாத்தீங்க, அடுத்த ஆண்டு 25 துவக்கத்தில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலையும் பார்க்க போறீங்க, 26 சட்டமன்ற தேர்தலையும் பார்க்க போறீங்க. இதே கூட்டணியில் தான் அமைச்சு போட்டிடுவோம். இன்னும் வரும், எக்ஸ்ட்ரா வந்தாலும் குறையாது. இதுல இருந்து யாரும் போக மாட்டாங்க. கான்பிடண்டா இருக்கீங்க எல்லாருமே. ஆனா பேச்சு அப்படி வரலையே, வேற மாதிரி வருது. யூகத்தெல்லாம் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை யூகம் ஒருவேளை உண்மையா இருக்கிற பட்சத்துல என்ன, ஒருவேளை காங்கிரஸ் விசிகா திமுக அணியிலிருந்து விலகி சென்றால் திமுக எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு? ஒண்ணு கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அதாவது தேர்தல் கூட்டணியாக இருந்தால், வாக்கு வங்கி கூட்டணியாக இருந்தால், அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றுகிற கூட்டணியாக இருந்தால்,
நீங்கள் சொல்வது சாத்தியம். வேற அதிகாரம் வேணும் இல்ல மாறி பண்ணலாம். ஆனா இது ஒரு கொள்கை கூட்டணி, சித்தாந்த கூட்டணி, பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டணி, மதவாதத்தை வீழ்த்த வேண்டும் நோக்கத்தில் கூடியிருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியில் எல்லோரும் விட்டு கொடுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே. அப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்க ஊடகத்தை விட்டு கொடுக்கல, எங்களுக்குள்ள புரிதல் இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமா பேச்சு நடத்தும் போது காங்கிரஸ் கூட 4 கட்டம் 5வது கட்டம் வரையும் பேச்சுவார்த்தை போச்சு. 25 கூட நடக்கட்டுங்க. இல்லங்க, விசிகாவும் 3 தொகுதி கேட்டாரு, 2 தொகுதி அப்புறம் ஃபைனல் பண்ணாங்க. பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே தான் இருந்தது. இழுபடியில் தானே போச்சு. நீங்க 50 கேட்கட்டும், 30 கேட்கட்டும், 60 கேட்கட்டும், கூட்டணி முடிவாச்சா? முடிவாச்சுங்க. ஒன்னா வேலை செஞ்சோமா, ஒன்னா விழுத்தணுமா, தமிழ்நாட்டுல ஒன்னா போனியாச்சு, ஆப்போசிட்ல உறுதியா நின்னோமா, அதுதான். நீங்க கடைசி எண்ட பாருங்க, நடுவுல என்ன நடக்குதுன்னு பாக்காதீங்க. இது எல்லாமே நடக்கிறது தான். அண்ணன் தம்பிக்குள்ளேயே சொத்துல பிரச்சனை வர்றது இல்லையா? பேச்சுதான், கேட்கறது தான். 4 கொடுங்க 3 கொடுங்க கேட்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இருக்கிற சூழ்நிலையை சொல்லி சமாளிக்கிற உரிமை திமுகவுக்கு இருக்கு. அப்ப மீண்டும் ஒரு இழுபடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இழுபடிலாம் வரவே வராது. சரிங்க சார், இப்ப யூகம்னு சொன்னீங்க. ஒருவேளை அந்த யூகம் உண்மையா ஒரு வேலைக்கே முதல்ல சொல்லிட்டேனே, இது ஒரு அரசியல் கூட்டணி, ஓட்டு வங்கி கூட்டணியாக இருந்தால்தான் நீங்க சொல்ற கற்பனை பதில் சொல்ல முடியும். இது சித்தாந்த ரீதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய கூட்டணி, மதவாதத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்ற ஒத்த சிந்தனையில் இருக்கிற கூட்டணி. அது தலைவராக இருந்தாலும், திருமாவளவனாக இருந்தாலும், வைகோவாக இருந்தாலும், இடதுசாரி வலதுசாரியாக இருந்தாலும், இது ஒத்த கருத்துள்ள கூட்டணி. பாசிசத்தை மதவாதத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. விஜய் வேற வராருங்க எலெக்ஷனுக்கு. யார் வேணாலும் வரலாம். ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இல்லங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வர்றது ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி. ராஜேந்தர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், சிவாஜி வந்தார், SSR வந்தார், சரத்குமார் வந்தார், கமலஹாசன் வந்தார். அவங்க நல்லதான் ஏற்படும்ன்றீங்க விஜய்க்கு. நீங்களே சொல்லிட்டீங்களே. நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்க. இவ்வளவு பேரையும் திமுக நடிகர்களை சந்தித்து இருக்கிறது. யாரையுமே தடுத்து ஜனநாயகம். அவர் இன்னும் நீங்க நடிகரா தான் பாக்குறீங்க, ஒரு கட்சி தலைவரா பாக்கல. அவரே நான் நடிக்கிறது நிறுத்தல. அதான் சொல்லிட்டாரு, நான் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. நிறுத்தின பேர் சொல்லலாம், நடிகர் தானே. நான் வெக்க பண்ணணுமா? இல்ல, சிறப்புக்குரிய நடிகர் தானே. அப்புறம் என்ன, ஆல்ரெடி எல்லாரையுமே பார்த்துருக்கோம். சிவாஜி பார்த்தோம், எம்ஜிஆர் பார்த்தோம், SSR பார்த்தோம், இவரை டி ராஜேந்தர் பார்த்தோம், பாக்யராஜை பார்த்தோம், சரத்குமாரை பார்த்தோம். எவ்வளோ நடிகர் வந்தார்கள். விஜயகாந்தை பார்த்தோம். எல்லாரும் வந்தார்கள். அவ்வளவுதான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. ஒரு அரசியல் இயக்கம் நடத்துன்பது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. எல்லாரும் உடனே ஒரு பாயிண்ட சொல்லிடுறாங்க. எம்ஜிஆர் 72 ஆரம்பிக்கலையா? எம்ஜிஆர் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்க வைக்கப்பட்டார். காலத்தின் கட்டாயத்தால் கலைஞருக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டும். கலைஞர் என்ற தனி மனிதன். இப்பதான் காங்கிரஸ் எங்க கூட இருக்கீங்க, காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இது நான் பழைய 72 கதையை. 72 காங்கிரஸா? ஓகே, சொல்லுங்க. 72 எங்களுக்கு வந்து முதல்ல தெளிவா சொல்லியிருக்கோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அன்னைக்கு இருந்து எம்ஜிஆர் நிர்பந்தப்படுத்தப்பட்டார். காங்கிரஸால் நிர்பந்தப்படுத்தப்பட்டார். சொல்லுங்க. அன்றிருந்த மத்திய அரசால். நீங்க 72 யார் ஆட்சி இருக்கு, நீங்க எத்தனை போட்டுக்கங்க. சொல்லுங்க சார். காங்கிரஸால் நிர்பந்திக்கப்பட்டார். ஏங்க, இதே ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு தரதுக்கு 9 மணி நேரம் ஜத்வந்த் சிங்கை வெளியே நிக்க வச்சாங்க. 13 மாசத்துல யார் ஆட்சியை கவுத்தது? ஜெயலலிதா. யார் ஆட்சியை கவுத்தாங்க? பாஜக ஆட்சி. அதே பாஜக கூட்டணி வச்சுக்கலையா? ஆட்சியை கவுத்தவங்களே கூட்டணி வச்சுக்கலையா? நிர்பந்திக்கப்பட்டாருன்னு சொன்னீங்க, காங்கிரஸால் நிர்பந்திக்கப்பட்டாருன்னு சொல்லுங்க. வரலாறு நான் இப்ப மறைச்சான்னு வரலாறு மறைஞ்சிருமா? அன்றிருந்த ஆட்சியாளர்களால், தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சில காங்கிரஸ்காரர்களால் கலைஞரை சிறுமைப்படுத்த வேண்டும், கலைஞர் அதிகாரத்தை குறைக்கணும், அந்த தலைவர் சர்வாதிகாரம் வளரக்கூடாதுன்ட்டு பல்வேறு நெருக்கடியில் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார். அன்னைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்தில் இருந்த ஒரு சில தொலைக்காட்சிகள், யார் வீட்லயும் டிவி கிடையாது, இருக்கிற ஒரு ரேடியோ வச்சு, பல்வேறு காரணங்கள் எம்ஜிஆர் வளர்ந்ததுக்கு அன்னைக்கு இருந்திருக்குது. அன்னைக்கு மட்டும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலையை கலைஞர் ஆதரித்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் எம்ஜிஆரே இல்லை. கலைஞர் ஆதரித்திருந்தால் அந்த அம்மையார் சொன்னது, இன்னும் 1.5 ஆண்டு காலம் தேர்தலே இல்லாமல் நீங்கள் முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள், நான் பதவி நீட்டித்து தருகிறேன். அந்த 76ல் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகுது. கலைஞர் எமர்ஜென்சி எதிர்க்காம இருந்திருந்தா 2 வருஷம் அவசரப்பட்டு ஒருத்தர் வளர்த்துட்டோன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, ஒரு கட்சி பதவிக்காக எந்த காலத்தையும் கொள்கையை விட்டு கொடுக்காத தலைவர் கலைஞர் சொல்றேன். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு பத்தி நினைச்சிருந்தா, ஆட்சியை பத்தி நினைச்சிருந்தா,
அல்லது அதிகாரத்தை பத்தி நினைச்சிருந்தால் கலைஞர் அன்னைக்கு எமர்ஜென்சியை ஆதரிச்சிருப்பனால. அவர் ஆட்சியை பத்தி நினைக்கல, அதிகாரத்தை பத்தி நினைக்கல, யாரை பத்தி நினைக்கல, கொள்கையை மட்டும் தான் நினைச்சார். அண்ணாவின் தம்பியா அன்னைக்கு இந்தியாவில் எமர்ஜென்சி எதிர்த்த முதல் ஆண்மகன் கலைஞர் தான். அது இன்னைக்கு வரலாறு பேசுது. யார் வளர்ந்தா யார் வந்தான்றதுலாம் யாரும் ஒண்ணு வந்துட்டு போயில. எடப்பாடியே முதலமைச்சர் இல்லையே தமிழ்நாட்டுக்கு, அப்ப எம்ஜிஆர் ஆனதை பத்தி ஏன் யோசிக்கணும்? அந்த மாதிரிதான் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க இந்த அப்படியா அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரா? ஆமா, நிச்சயமா பொய்யா தான் இருக்கும். இல்ல 30 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஃபுல்லா நான் அந்த ஃபுல்லா சொல்லிடுறேன். மொத்த தமிழ்நாட்டுல நோட்டா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு? அதிகமான இதுதான். நோட்டாவை எந்த அளவுக்கு விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு சீமான விரும்புறான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டாங்க. சொன்னாலும் கை தட்டதுக்கு எதிரில ஒரு அடிமை கூட்டம் வச்சிருக்காரு. அடிமை கூட்டம் சொல்லிட்டீங்க? ஆமா, பைத்தியக்கார கூட்டம் வச்சிருக்காரு. கை தட்டுறது பைத்தியக்கார கூட்டம். ஆமா, நான் ஏன் வேலை எடுத்து காட்டுவான்னு ஒரு மேலையில பேசுறேன். இந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கு என்னங்க அர்த்தம்? வீட்டுல வேலு வச்சிருப்பாரு, எடுத்து காட்டுவாரு. அப்படியா? அவர் ஏன் வேலுன்னாரு? அவர் சொந்தமா வாங்கியிருப்பாரு, காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு, ஏன் வேலுன்னு சொல்லிருப்பாரு. அவருக்கு என்ன அர்த்தம்? அது அவரை கேளு. கீழே கை தட்டினால அவனை கூப்பிட்டு கேளுங்க. குச்சி குச்சி சிரிச்சாரு. அவனும் சரி. பெரிய காமெடி என்னன்னா, பேசிட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கு எதிர்ல சிரிக்கிறாங்க. அதாவது ஒரு தலைவர் ஆபாசமா வழக்கு போடுங்க, அவசியம் இல்லை அது எங்களுக்கு. அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி பேசக்கூடாது உதாரணம் சீமான். இல்லங்க, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறாங்க, அதை தடுப்பதற்காகத்தான். பேட்டி முழுக்க நீங்க ஏன் அவர் பக்கமே கொண்டு போறீங்க? அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. ஒரு 2 கேள்வியும் அதிகபட்சம் அவரு திமுகவை சாடி பேசியிருக்கிறாரு. அதனால திமுக முக்கிய புள்ளின்றதுனால உங்ககிட்ட கேக்குறாங்க. அவசியமே இல்ல. அவர் யார்? அவரு கவுன்சில் எலெக்ஷன் ஜெயிக்காதவர். அவர் பதில் சொல்லணுமா? அங்கீகாரம் பெற்ற கட்சியோட தலைவர். எந்த அங்கீகாரம் பெற்றாரு? மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியோட அங்கீகாரம் பெற்றாரு. இருக்கிற சின்னத்தை பறிச்சுட்டு வேற சின்னம் கொடுத்தாங்க. அங்கீகாரம் பெற்றாருன்றீங்க? தேர்தலுக்கு பிறகுதானே அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. 8% மேல ஜெயிக்கலன்னு அவர் ஜெயிச்சாரா? மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இருக்கிற சின்னத்தை புடுங்கினதுக்கு அப்புறமா 8% மேல வாக்கு வாங்கியிருக்காரு. முதல்ல சொல்லிட்டேனாங்க, ஓட்டா கூட ஓட்டு அதுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்குங்க. மக்கள் புறக்கணிக்கிறதுக்கு எவ்வளவு ஓட்டு தராங்களோ அந்த ஓட்டு தான் அவர் கொடுத்துருக்குறாங்க. விஜயகாந்த் கூட தான் முதல் தேர்தலில் 12% வாங்கினாரு. அதனால கமல் கூட தான் ஒரு தேர்தலில் 10% ஓட்டு வாங்கினாரு. அதனால எப்படி பாலைவனத்துல பெய்கிற மழை யாருக்கும் பயன்படாதோ, எப்படி கடல்ல பெய்கிற மழை யாருக்கும் பயன்படாதோ, அதே போல் சீமானுக்கு போடுகிற ஓட்டு யாருக்கும் எதுக்கும் பயன்படாத ஓட்டு. போடுகிற தயவு செஞ்சு வாக்காளை கேட்கு. அதே மாதிரி சீமான் பாத்தீங்கன்னா முதல் முறை ஓட்டு போட 2வது முறை போட மாட்டாங்க. இந்த சர்வே எங்க எடுத்தீங்க? நீங்களே கணக்கு போட்டுங்க. தொடர்ந்து 5 தேர்தல் 8% தான் வருது. 8% வரும் இல்லைங்க. 1% இருந்தது, 3.5% இருந்தது, 5% ஆச்சு, 6% மேல போச்சு. வக்கீலா மாதிரி நல்லா ஓட்டு கேக்குறீங்க. பாவம் சீமான் நீங்களும் தும்பி புலகுது அவருக்கு. ஐயோ நானா? ஆமா. இந்த தேர்தல் 2024 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2021 தேர்தல், இந்த 3 தேர்தல் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு? பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தாங்க போகுது. இந்த 3 தேர்தல் வாங்கின ஓட்டு தான் கேட்டேன். சொல்லுங்க எவ்வளவு? 3% இல்ல. கடந்த 4 தேர்தலையும் அந்த 7ல இருந்து 8க்குள்ள தான் இருக்காரு அவரு. நான் கேட்கறது அப்ப உங்க ஓட்டு வங்கி அதிகரிக்கல? பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல்ல 6% தவறான தகவல் இல்ல. 2021 தேர்தல் உறுதியா சொல்றேன். இப்ப எடுத்து கூகுள்ல போட்டு பாருங்க, தேர்தல் கமிஷன் போட்டு பாருங்க. நீங்க தான் பாத்துக்கணும். 2021 சொல்றீங்க பாருங்க. 2021 தேர்தல் வாங்கின ஓட்டு, 2024 தேர்தல் வாங்கின ஓட்டு பாத்துக்கங்க. 2016 1.76, 2019 இருங்க நான் என்ன சொன்னா அதை கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை அதை கேட்காதீங்க. 2021 திருவொற்றியூர்ல சீமான் வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு பாருங்க. திருவொற்றியூர் நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியே தான் நம்ம அவர் யார் அப்போ? திருவொற்றியூர் தொகுதி மட்டும் நீங்க சொல்லல, நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமா 2021 தேர்தல். என்ன தேர்தல் அது? சட்டமன்ற எலெக்ஷன். அதான் பார்க்க சொல்றேன் பாருங்க. 6.58 எப்போ? 2021. சரி. 2024 8%க்கு மேல் ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளவு? 16% எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? ஏன் இந்த பொழப்பு? 1% இருந்தாலும் அதிகமா வாங்கியிருக்காரு. ஏன் இந்த பொழப்புன்றேன்? 4 வருஷம் இந்த மாதிரி கத்திய 1% தான்ல நீங்க. இமாலய வளர்ச்சி மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு பில்டப் பண்ணி விட்டீங்கல்ல, யூத் எல்லாம் சீமான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அவர் தாங்க சொல்றாரு, நான் சொல்லுங்க. அவர் பில்டப் நீங்க நம்பினா நீங்களும் பில்டப் சொல்றதுதான்.
4 வருஷத்துல 1% ஓட்டு பெருசா வாங்கிட்டு நீங்க கிளி மாதிரி கிளிக்காதீங்க. வேஸ்ட். கரை சேரவே முடியாது. இன்னும் கத்தினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி சித்தப்பான்னு சொன்னாலும் சரி, மோடிய மாமான்னு சொன்னாலும் சரி. அவரை பார்த்து தான் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறீங்களாமே? யாரை பார்த்து? சீமான் அவரை பார்த்து தான். செபஸ்டினை பார்த்து நாங்க எங்க முருகன் மாநாடு நடத்தணும்? நாங்க செபஸ்டின் சொல்றீங்க இல்லையா? அவரு சீமான் தான். செபஸ்டின் தானா? கன்ஃபார்மா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. அப்ப அவரை பத்தி அதுவே தெரியாம எதுக்கு அவ்வளவு கேள்வி கேக்குறீங்க அவரை பத்தி? சரி, செபஸ்டினாவே பேசிக்கே இருக்கட்டும். தெரியாது, நீங்க எதுக்கு சரிங்க அவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? செபாஸ்டின் வந்து முருகரை கும்பிடக்கூடாதா? தாராளமா கும்பிடலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ம். ஆனா அவரை பார்த்தா நாங்க நடத்தணும்ன்றது பைத்தியக்காரத்தானே இல்லையா? அவர் அதான் சொல்றாரு. அவர் முருகர் நான் எடுக்கும் போது கிண்டல் பண்ணி முரசொலியில கட்டுரை எழுதுனீங்களே, இப்ப நாங்க என்ன பார்த்து நீங்க நடத்துறீங்க? என்னன்னு கிண்டல் பண்ணோம்? வாக்கியத்தை சொல்லுங்க, அவர் தான் கண்டெக்ட் சொல்லுங்க. சொல்றாரு. அவரை மாதிரி பைத்தியக்கார மாதிரி போதையில ஏதோ பேசிட்டு போவாரு, அதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. போதையில கன்ஃபார்ம் குடிக்கிறாரா? தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்குங்க அவருக்கு இவ்வளவு மூச்சு பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க? என்ன பிராண்ட் குடிக்கிறாரு? அது நீங்க வாங்கி கொடுத்த உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? வீடியோ எல்லாம் பாக்குறது இல்லையா? என்ன வீடியோ சார்? அவர் வீடியோஸ்லாம் பார்த்தனே, அடிக்கடி பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. குடிக்கிறாரான்னு கேக்குறீங்க? அந்த மாதிரி வீடியோ பார்த்ததே இல்லையா? அப்படிலாம் பார்க்கல, நீங்க அப்டேட்டே இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இல்லைன்னு கேட்காதீங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. சரிங்க சார். இப்போ தமிழக கலர் நிலவரம், சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? ரஞ்சித் அப்படி சொல்லிங்களா? என்ன சொன்னாரு? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற மாதிரி தான் என்னைக்கு சொன்னாரு. சொன்னாரு? ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து எங்களை பார்த்து தமிழக அரசும் காவல்துறையே பயந்துடுச்சு, மக்களோட போராட்டம். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு என்னைக்கு சொன்னாரு? எங்களை பார்த்து பயந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு என்னைக்கு சொன்னாரு? கொலைக்கான பிறகு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து ஒரு நினைவு கூட்டம் நடத்துறாங்க. அதெல்லாம் சொல்றாரு. வள்ளுவர் கூட்டத்துல சொன்னார் சார். கொலை நடந்த அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. 15 நாள் கழிச்சு வெள்ளக்கோட்டில் ஆர்ப்பாட்டம். எந்த ரஞ்சித் வந்து உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணணும், விடமாட்டேன் கிடமாட்டேன் எல்லாம் டயலாக் எல்லாம் பேசினாரோ, அதே ரஞ்சித் ஆர்ப்பாட்டில் என்ன சொல்லிட்டாரு? எங்களை பார்த்து பயந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களை பார்த்து தான் பயந்தீங்களா சார்? அவர் கீழே விழுந்தால் மீசையில மண்ணு ஓட்டக்கூடாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். அவரை பார்த்து பயந்து அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு ஆக ஒன்னும் ஒத்துக்கினார் அவரு. நிர்வாகம் நடந்தது, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, குற்றவாளி கைது செய்யப்பட்டாருன்றதை ஒத்துக்கினார்ல, அவ்வளவுதான். அது மேல என்ன? நீங்க என்ன வேணா ஜோடிச்சீங்க, ஐ டோன்ட் கேர். யார் எதை சொன்னீங்களோ அப்படியே 15 நாள் பொறுத்து நீங்களே மாத்தி சொல்லிட்டீங்க. நடவடிக்கை எடுத்து விட்டார்கள், குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் பண்ணாங்க தெரியுமா? எங்களை பார்த்து பயந்து. உங்க நினைப்பு அப்படியா இருந்தா அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒன்னும் ஒத்துக்குனீங்கல்ல, அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு, அவ்வளவுதான். எங்க வேலை அதுதான். அப்போ இந்த போராட்டங்கள் இது போல நடந்தாதான் காவல்துறை ஒரு அவருடைய திருப்திக்கு எதிரில் இருக்கிற அவருடைய ஆதரவுல திருப்திப்படுத்த பேசிக்கிறார் சார். நம்ம பேசுறதால தான் அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம குரல் கொடுத்தால்தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு ஒன்னொன்னு சொல்ல வந்துட்டார். நம்ம குரல் கொடுத்ததால தான் என்கவுண்டர் பண்ணாங்க, அதையும் சொல்லியிருக்கணும் அவரு. சரியா? அவரவர் தன்னை பாதுகாத்துக்குள்ள தன் அமைப்பை வளப்படுத்த மீடியா வலிச்சம் பாரு என்ன வேணா சொல்லுவோம். ஆனா ஒண்ணும் அவரால் மறைக்க முடியல. உண்மை குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு விரை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது அவங்களுக்கும் தெரியும், அவங்க துணைவியாருக்கும் தெரியும், அவங்க வழக்கறிஞருக்கும் தெரியும், இதுக்கு யார் யார் பேசுறாங்களோ எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? எதுவும் பேசணும், பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்க சார். தமிழக முதல்வரோட வெளிநாட்டு பயணம் எந்த வகையில உபயோகமா இருக்கும்? தமிழ்நாட்டு போயிட்டு வந்த பிறகு தானே தெரியும். இல்ல முன்னாடி ஒரு திட்டத்தோட தானே போறாரு? இல்ல, முதல் லண்டன் போனாரு, அதுக்கான திட்டத்தோட வந்தாரு, பல தொழிற்சாலை வந்தது. இப்ப திருப்பி போறாரு, வந்த பிறகுதான் தெரியும் எத்தனை பேரை பார்த்தாரு, என்ன முதலீடு ஈர்த்திருக்கிறாங்கன்ட்டு. வந்தோன்னா அரசு அறிவிக்கும். எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடு போனாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டு போனார். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் வெளிநாட்டு போய் எத்தனை நாள் எங்கு தங்கி யார் யாரை பார்த்தோம், எவ்வளவு தொழிற்சாலை வந்திருக்கிறது, எவ்வளவு முதலீடு ஈர்த்தோம்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது இந்த அரசாங்கம். ஆனா எடப்பாடி அப்பெல்லாம் வெளியே இல்லை. என்ன நடந்தது, வெளிநாட்டு போனீங்களேன்ட்டு யாருமே கேட்க முடியல. ஏன்னா அந்த புள்ளி விபரமா சட்டமன்றத்தில் எடப்பாடி எதிரில் உட்கார வைத்துக் கொண்டு, பாஜக எதிரில் வைத்துக் கொண்டு, இது போனோம், இவங்கள பார்த்தோம், இது வந்திருக்குன்ட்டு மூஞ்சிக்கு நேருக்கு நேராக சொல்லி இருக்கிறோம். அதே போல்தான் இதையும் சொல்லுவோம். மிகுந்த பணி சூழல் மத்தியில வந்து அரங்கத்துக்கு வந்து எங்களுக்காக ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.